சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, என்னும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இங்கே குறைகிறன்றதுனால நடுவில் மைனஸ் வரும். ஆர் பை 100 டு த பவர் என். ஓகேவா? ஏன்னா இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். பி வந்து பார்த்திங்கன்னா 30,000. ஆர் வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகேவா? 10 by 100 டு த பவர் என் வந்து 3. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 30,000 இன்ட்டு எல்சியாக எடுத்துட்டிங்கன்னா 10 - 1 9 by 10ன்னு வரும். க்யூப் இருக்கனால 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? இந்த 3 0வும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ட்டு இந்த 9 க்யூப் இருக்குது. 9 க்யூபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 729. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் 0. 3 9s are 27. ரிமைனிங் 2. 2 3s are 6. 6 3 8. 3 7s are 21. அப்போ 21,870 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?